சொல்லுவாங்க. ம். அப்போ அத பயன்படுத்தி நம்ம குடுத்துருவோம். ஒருத்தர் வந்து திருமண நாளுன்னா, அது அத இது பண்ணி நம்ம குடுப்போம். அந்த மாரி நம்ம ஸ்பான்சர் அவங்க கிட்ட இருந்து பெறப்படுவது தான். ஒரு சிலர் சமைச்சே குடுத்துருவாங்க. இன்னும் சிரமம் இல்லாம இருக்கும். ஆ ம். அந்த மாரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு சமைக்கிறது வந்து சிலர் கொண்டைக்கடலை கொண்டக்கடலை சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஒரு சிலர் கொண்டக்கடலை. வந்து கொண்டைக்கடலை ஒரு 4 கிலோ வாங்கி குடுத்துருவாங்க, 5 கிலோ வாங்கி குடுத்துருவாங்க. குடுங்க சொல்லுவாங்க. அத வந்து பகிர்ந்து ஒரு 2 நாள் அந்த மாரி குடுத்துருவோம். ஒரு சிலர் ம். வந்து 10 கிலோ ரவ வாங்கி குடுத்துருவாங்க. அத வச்சு நாங்க சமைச்சு குடுப்போம். எப்படியும் ஒரு நாளும் விடாம நம்ம குடுத்துட்டு இருக்கோம். கடந்த 4 மாதங்கள வந்து நிறைவு செய்ய போறோம் இதுவரைக்கும். ஆம். இது வாழ்நாள் ஃபுல்லா குடுக்கணுன்றது ஒரு எண்ணம். கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு குடுத்தாருன்னா, அத நம்ம பண்ணிருவோம். வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்க நிறைய வழிகள் இருக்கு. ஒண்ணு, இப்ப நீங்க சமைக்கிறது எங்க சமைக்கிறீங்க? ஒரே இடத்துல சமைச்சு எல்லாருக்கும் குடுக்குறீங்களா? பேக் பண்ணி குடுக்குறீங்களா? எப்படி அது? சார் வந்து ஒரு ஒரு நண்பர் என்ன பண்ணாரு, ஒரு ரூ. 10,000 மதிப்புள்ள பாத்திரங்கள் வாங்கி குடுத்தாரு. ஆல்ரெடி எங்ககிட்டயும் கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்தது. ஆ அந்த பாத்திரங்கள் எல்லாம் இந்த சமைக்கிறதுக்கு உதவிகரமா இருந்தது. கேஸு எங்க பர்சனல் செலவுல வாங்கிர்றோம். ம். அடுப்பும் அவரே வாங்கி குடுத்தாரு. கேஸ் அடுப்பும் அவரே வாங்கி குடுத்துருக்காரு. இப்போ சமைக்கிறது நாங்களே எங்க வீட்ல சமைச்சுருவோம். ஒரு பெரிய பாத்திரம் ஒண்ணு வச்சிருக்கோம். பைக் மேல வச்சு கொண்டு போற மாதிரி. அப்புறம் ம். இன்னொரு பாத்திரம் வந்து பைக்ல மாட்ற மாரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோல இருந்து 9 கிலோ, 10 கிலோ பொருட்கள வந்து பைக்ல கொண்டு போற மாரி ஒரு பிளான் ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல ஈஸியா கொண்டு போயி எல்லாருக்கும் நேரடியா சுட சுட அப்படியே அவங்கள தட்டு எடுத்துன்னு வர சொல்லிட்டு அப்படியே குடுத்துறது. ரொம்ப தட்டு மகிழ்ச்சியா சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிடுறதெல்லாம் வந்து ஒரு வரம். எல்லாருக்கும் கிடைக்குமான்றதுன்னா சந்தேகம் தான். அது பரவாயில்ல, நீங்க ஆமா. அது ஆரம்பிச்சிட்டீங்க. அது ரொம்ப திருப்தியா இருக்கும் சார். அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது, அவங்க அன்பா வாங்கிட்டு போறது, அவங்க சாப்பிடும்போது, அத பார்க்கறதே ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த அதாவது வாய்ப்பு எனக்கு குடுத்திருக்க நண்பர்களுக்கு வந்து நானு முதல்ல நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அம் அதான் ம், சார். இப்போ ஏகாட்சரம் வந்து அவருக்கு நம்ம வந்து இவ்வளவு பண்ணப்பா, இந்த வருஷம் இத்தனை வருஷத்துல நம்ம இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கா? நம்ம இவ்வளவு பேருக்கு பண்ணோம், இவ்வளவு பணம் விதை வைக்கணும், இவ்வளவு தென்னை மரம் வைக்கணும், அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? இருக்கு சார். அதாவது ஆ. பழவேற்காடுல வந்து 4 ஊராட்சிகள் இருக்கு. ம். 4 ஊராட்சிகள்லயும் 1,00,000 பனை மரம். ஒவ்வொரு ஊராட்சியிலும் 1,00,000 பனை மரத்த நான் விதைச்சுடணும். எதிர்காலத்துல இவங்களுக்கு பெரிய தொழில் வாய்ப்பா இருக்கணும். கண்டிப்பா. எல்லா கிரா எல்லா கிராமங்கள்லயும் இது ஒரு தொழில் வாய்ப்பா அமையும். இப்போ பனை மரத்தோட பலனை தெரியாத மக்கள் எதிர்காலத்துல இந்த பனை மரத்தை வச்சு வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தணும். சரி கரெக்ட். அப்போ வந்து முற்றிலும் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பொருளா இருக்கும் அந்த காலகட்டத்துல. அந்த காலகட்டத்துல பனை ஓலைகள்ல நெய்யப்பட்ட பெட்டிகள் வந்து பயன்படும். பனை கருப்பட்டி பயன்படுத்தப்படும். பனை பதநீர் பயன்படுத்தப்படும். அந்த மாதிரி பனை மரத்தை சார்ந்தே ஒரு பெரிய தொழில் உருவாகும். இதையே வந்து வெளிநாடுகள்ல ஏற்றுமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ இங்க வந்து இதுதான் தொழில் வாய்ப்பா நிற்கும். அதுக்கு வந்து நாம வந்து வழி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் தான் சார். அதுக்காக 4 ஊராட்சிகளையும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் 1,00,000 மரங்களை நம்ம கொடுக்கணும். ஒரு ஊராட்சி வந்து தன்னிச்சையா இந்த பனை மரத்தை வச்சு நம்ம வளரணும் அப்படின்றது ஒரு எண்ணம். உதாரணமா ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ரூ. 50 புத்தகம் சொன்னா கூட ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும் வருஷத்துக்கு. தோராயமா சொல்றேன். ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கலாம். அதுவே வந்து அந்த காலகட்டத்துக்கு ஒரு தன்னிறைவான ஒரு சுயாட்சியா இருக்கும் இல்லையா? அஹ் கண்டிப்பா. அந்த மாதிரி உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான். இது வாய்ப்பு கிடைச்சா எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, அங்கெல்லாம் வந்து என்னால முடியும்னா நான் அதை பண்ணுவேன் சார். அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அவ்வளவுதான். இல்ல, அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா அதுதான். அது இதுவும் ஒரு ஒரு சேனல். இது மூலியமா இதை பாக்குறவங்க வந்து, ஓ அப்பா இந்த மாதிரி ஏகாச்சரம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருப்பா, நம்ம பழகிருக்காரு, நம்மளால பண்ண முடியாது, சரி நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு பொருள் உதவியோ இல்லைன்னா பண உதவியோ ஏதாவது ஒரு மூலியமா, ரைட்டுப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் எங்களால முடிஞ்ச ஒரு சேவைன்றதை அவங்களும் பண்ணலாம். அந்த ஒரு முக்கியமான குறிக்கோள் தான் இந்த சேனலோட இது. இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்து நிறைய பேர் வந்து, என்னடா நம்ம வந்தோம் படிச்சோம் வேலைக்கு போனோம் இருந்தோம் அப்படி இல்லாம, இந்த மாதிரி ஆட்கள் வந்து யாரும் தம்பட்ட அடிக்கிறது கிடையாது. இப்ப ஏகாத்திரம் போயிட்டு நீங்க பண்றீங்களா, ஆமா நான் தான் பண்ணேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு நீங்க உங்க மீன் தொழில பாக்குறீங்க, குடும்பத்தோட இருக்கீங்க, சமைக்கிறீங்க, கொண்டு போய் போட்டு வரீங்க. இதெல்லாமே வந்து உங்க ஆத்ம திருப்திக்கு பண்றீங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா நம்மளால இந்த சமூகத்துக்கு, இந்த உலகத்துக்கு நம்ம பிறந்ததுக்கான பலன் இருக்குதுப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துல பண்றீங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியுது.
இதை வந்து நீங்க சொல்ல போறது இல்லை. இது வந்து ஒரு சேனல், இது வந்து ஒரு மீடியம். இதை பார்க்க பாரியா, இவர் நான் பார்த்துருக்கேன் ஒரு மீன்லாம் விற்கிறார், ஆனா இவ்வளவு பெரிய வேலை பண்றாரா. உங்களுக்கு அது பெருசா தெரியாது, பட் அவங்களுக்கு வந்து பாரியா நம்மலாம் இவ்வளவு இருக்கு, நம்ம இதுவே பண்ண